ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சென்னை அண்ணா சாலையில் உள்ள 14 கிரவுண்ட் நிலம் தொடர்பான மோசடி புகாரில் வடசென்னை திமுக எம்பி கலாநிதி வீராசாமியின் மகன் சித்தார்த் உள்ளிட்ட 4 பேர் மீது அண்ணா நகர் போலீசார் வழக்குப்பதிவு செய்துள்ளனர். கரூரைச் சேர்ந்த அன்புக்கரசி என்பவர் கடந்த 2024ஆம் ஆண்டு சித்தார்த் மீது புகார் அளித்திருந்தார். தனது பெயரில் இருந்த அண்ணா சாலையில் உள்ள 14 கிரவுண்ட் நிலம் மற்றும் அதில் உள்ள கட்டிடத்திற்கான பவர் பத்திரத்தை வாங்கிக் கொண்டு அதை வங்கியில் அடமானம் வைத்து பணம் பெற்றதாகவும் ஆனால் தனக்கு பணம் தராமல் ஏமாற்றியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பணத்தை கேட்டபோது மிரட்டியதுடன் ஜாதியை சொல்லி திட்டியதாகவும் அன்புக்கரசு புகாரில் தெரிவித்துள்ளார். புகார் தொடர்பாக கடந்த திமுக ஆட்சியில் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. தற்போது தாவைக்கு ஆட்சி அமைந்துள்ள நிலையில் பண மோசடி தொடர்பான புகாரின் அடிப்படையில் அண்ணா நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதி நாராயணன், சென்னை அண்ணா நகர் 102வது வார்டு திமுக கவுன்சிலர் ராணி ரவிச்சந்திரன், வடசென்னை எம்பி கலாநிதி வீராசாமியின் உதவியாளர் ஆசை தம்பி மற்றும் கலாநிதி வீராசாமியின் மகன் சித்தார்த் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மோசடி, கொலை மிரட்டல் மற்றும் SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் சித்தார்த்துக்கு சென்னையில் திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்த உடனேயே அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நில ஆவணங்களை முறைகேடாக பயன்படுத்தி ஏமாற்றியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் முக்கிய நபர்கள் பலர் சிக்கியிருப்பதால் அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.